யூடியூப்பில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு தைக்கிறது வந்து சுத்தமாக புரியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு டைம் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தைக்க தெரியாதவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி தைச்சி சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்லாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து டேப்பில் அளவு எடுத்து தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். டேப்பில் அளவு எடுத்து மார்க் பண்ணோம் அப்படின்னா அளவுகள் எல்லாமே தெளிவாக தெரியும். அதை வந்து ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டேப்பில் அளவு எடுத்து தான் மார்க் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா? நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸ் வந்து சரியான அளவு ப்ளவுஸாக ஒன்றே எடுத்துக்கோங்க. ஆல்ட்ரி இல்லாத மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் தச்சு பழகிறீங்க. ஆல்ட்ரி இல்லாத மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி ப்ளவுஸ் கேட்டு வாங்கிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலையிலேருந்து கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாத்து பத்தாமல் இருக்கிறனால இதை வச்சு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு கரை சின்னதாக இருக்குது, ஒரு கரை பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலையிலேருந்து கொஞ்சம் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பெரும்பாலானவங்க இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட தைக்கிற கொடுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா லைனிங் வந்து நமக்கு தேவைப்படும், எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் இருக்கணும். 1 மீட்டர் கிளாத் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சேலை ப்ளவுஸுக்கு மேட்சாக லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் வந்து எதுக்காக 1 மீட்டர் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக தைச்சி கற்றுக்கிட்டு இருக்கீங்க. லைனிங்கோட அளவு கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடையில பத்தலைன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 1 மீட்டரில் கிளாத் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோல், அதாவது சிசர் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, மடிப்பு பகுதி, அது வந்து நம்ம சைடு இருக்கணும். கரைப்பகுதி இருக்கு இல்லையா, வெட்டிய பகுதி, அது வந்து அந்த சைடு இருக்கணும். மொத்தமாக நமக்கு வந்து 2 கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இடுப்பு வந்து பட்டி மடிச்சு அடிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இடுப்பு மடிப்புக்காக நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற அளவை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அளவுகள் வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன், தமிழ்லேயும் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தில் கடைசியில் பாருங்கள், நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பேக் சைடு லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ப்ளவுஸை ரெட்டையாக எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கடைசி ஹிப் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 14 வந்திருக்கு. அதாவது ப்ளவுஸ் உயரம் வந்து 14, அதில் தையலுக்கு அரைஞ்சு சேர்த்து 14.5 மார்க் பண்ணலாம். கோட்டுக்கு மேலே 14.5 இருக்கணும். அந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். உங்களோட அளவில் எவ்வளோ வருதோ அதுலேருந்து தையலுக்கு அரைஞ்சு சேர்த்துருங்க. நான் தையலுக்கு சேர்க்க சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் தையலுக்கு சேர்த்தா போதும். இப்போ நம்ம வந்து ஒரு கோடு போட்டுடலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு நேராக கோடு போட்டுடலாம். அடுத்ததாக அளவு ப்ளவுஸில் இடுப்பு சைடு எடுத்துக்கோங்க. ரெட்டையாக தான் மடிச்சிருக்கோம். இந்த மடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ வருதுன்றதை எடுத்துடலாம். இந்த அளவு வந்து வெஸ்ட் சர்க்கம்பரன்ஸ், அதாவது இடுப்பு அகலம். இது வந்து உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 8 இன்ச் வந்திருக்கு. 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து டாட்டுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவை மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்க இல்லையா, அடுத்ததாக நம்ம கழுத்து அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். அதாவது ஹால்ஃப் ஷோல்டர், கழுத்தோட வட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து இடைப்பட்ட தூரம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது தெரியணும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு வரும், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட கழுத்து பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கேலுக்கு இங்கிட்டு இடுப்போட சைடு வரைக்கும் எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத பாருங்கள். நான் எடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸில் கழுத்து அகலம் வந்து 3.25 வந்திருக்கு. இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 43. அந்தளவுக்கு அகலம் இருக்கிறனால நம்மளுக்கு கழுத்து அகலம் கொஞ்சம் வரதான் செய்யும். அளவு ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து அதே அளவை மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு வருதுங்கிறத பாருங்கள். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கழுத்து அகலம் மார்க் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த சைடு தான் நம்ம தையல் பிடிப்போம், அதனால் 1/4 இன்ச்சை குறைக்கணும். 3.25 அப்படின்னா 1/4 இன்ச்சை குறைச்சிட்டு 3.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டீங்க இல்லையா, அடுத்ததான் நம்ம வந்து பேக் நெக் லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். கழுத்துக்கிட்ட ஸ்கேல் வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம வந்து ஷோல்டர் கிட்ட வந்து டேப் அடித்து பார்த்துக்கலாம். பின் கழுத்து உயரம் வந்து நமக்கு தேவை. எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா நெக்கோட லென்த்து வந்து 9.25 வந்திருக்கு. இதில் நம்ம 1/2 இன்ச்சு சேர்க்கணும். கோட்டுக்கு கீழே தான் நம்ம கழுத்து வரைய போகிறோம். அதனால் 9.25 மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு சேர்த்திங்கன்னா போதும். தையலுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க உங்களோட அளவுலேருந்து. நெக்கோட லென்த்து வந்து 9.25 மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட பின் கழுத்து அளவு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட்டம் போட்டுடலாம். மேலே இருக்கிற கோட்லேருந்து நேராக கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அடுத்ததான் நம்ம வந்து சென்டர் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். தோள்பட்டை அளவு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 வந்திருக்கு. இதில் வந்து தையலுக்கு நம்ம 1/2 இன்ச்சு சேர்க்கணும். கழுத்து அகலத்தில் குறைச்சோம், இதில் வந்து சேர்க்கணும் 1/2 இன்ச்சு சேர்த்து 3 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட தோள்பட்டை அளவு எவ்வளோ வந்திருக்கோ அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அடுத்ததாக நம்ம வந்து ஜஸ்ட்டு சர்க்கம்பரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸை ஒத்தையை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து போடும்போது எப்படி இருக்குமோ அது போல் எடுத்து வச்சுக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு ஆம்கோல்லேருந்து லாஸ்ட் ஆம்கோல் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். உங்களோட அளவு ப்ளவுஸை எடுத்து பாருங்கள். சுருக்கம் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கூட குறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 21.5 வந்திருக்கு. ஒரு சைடு வந்து 21 அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம எடுக்கல இல்லையா, ரவுண்டாக கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 43 இன்ச் வரும். அதுதான் நம்மளோட ஜஸ்ட்டு சர்க்கம்பரன்ஸ், அதாவது மார்பு சுற்றளவு. இப்போ நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு கிடைச்சிருக்க அளவு பார்த்திங்கன்னா 21. அதை வந்து பகுதியாக பிரிச்சுக்கலாம். 21ல் பகுதி பார்த்திங்கன்னா 10.25. லைனிங் கிளாத்தோட சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து 10.25 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவு எவ்வளோ கிடைச்சதோ அதை வந்து பகுதியாக பிரித்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து 10.25 மார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து முன்னாடி இடுப்பு அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து 10.25 மார்க் பண்ணோம் இல்லையா, ரெண்டுத்துக்கும் கோடு போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஆம்கோலுக்கு கீழே இடுப்போட எண்டு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். வெஸ்ட்டோட டெப்த்து வந்து எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். இடுப்போட நீளம் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 இன்ச் வந்திருக்கு. 9 இன்ச்லேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவுலேருந்து நீங்கள் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துருங்க. இப்போ நம்ம வந்து ஆம்கோலோட இறக்கம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை கட்டம் போட்டுடலாம். சில பேர் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஆம்கோலோட இறக்கம் மார்க் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக தையல் கற்றுக்கிறீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற அளவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கட்டம் போட்டுட்டோம். கட்டத்துக்குள்ளே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஆம்கோலோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் பிரித்து விடுவோம் இல்லையா இடுப்பு சைடு, அதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம தையல் பிடிப்போம், அதுக்காக நம்மளுக்கு கிளாத் வேணும், மறக்காமல் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை கோடு போட்டுடலாம். இது கூட சேர்த்து நம்ம வந்து அளவுகளை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போலவே உங்களோட அளவுகளை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து பின்னாடி கழுத்தை இப்போ கட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம வந்து தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தொடர்ந்து டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நார்மல் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம முடிச்சாச்சு. சாதா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டேப்பில் அளவெடுத்து தான் கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். கிளாஸ் பார்த்திங்கன்னா 4 கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே முடிஞ்ச சாதா ப்ளவுஸ் டெய்லரிங் கிளாஸ்க்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸோட டெய்லரிங் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். லைனிங் ப்ளவுஸ் அதாவது சாரீ ப்ளவுஸோட டெய்லரிங் கிளாஸ் பார்த்திங்கன்னா லைனாக நம்ம ஒவ்வொரு கிளாஸாக சொல்லி கொடுக்க போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, அதனால் இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட்டிங் கிளாஸ் 2 சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவோட லிங்க்கு பாக்ஸில் முன்னாடி வருது பாருங்கள், கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ் தொடர்ந்து வரும், மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.